ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டோட குவார்டர்லி எக்ஸாம். ஸோ அதோட 3 மார்க் 2 மார்க் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 5 மார்க்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பற்றி பேச போகிறோம் இந்த இயர் 2024 குவார்டர்லி எக்ஸாம். ஓகே, ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ புரியும். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ நான் எதையும் போர்டில் எழுதலை, ஏன்னா கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் புக்கில் அப்படியே நான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பரு என்ன கொஸ்டின் அப்படின்றத கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே 1 by 1 டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணிலாம் படிக்க வேண்டாம், செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம், எதையும் ஸ்கிப்பும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது வரைக்குமாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 73 ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் 73 பேஜ் எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஆன்சர் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் கூலம்ஸ் லா அதுவும் படிச்சுக்கோங்க, வெக்டர் ஃபார்மு. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலம் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 3 இது. ஸோ அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 ரைட் அ ஷார்ட் நோட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இருக்குல்ல, அது 4th கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் கூலம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் இம்பார்ட்டன். நான் நம்பரும் சொல்கிறேன், தமிழ் மீடியமும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இந்த நம்பர்ஸ்லாம் மாறாது. நான் சொல்கிற கொஸ்டின் நம்பரை கரெக்டாக டிக் பண்ணிட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி புரியும். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 7th கொஸ்டின் எலக்ட்ரிக் ஃபில் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7th கொஸ்டின் மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியத்துக்கு இருக்கும். அதே மாதிரி 8th கொஸ்டின் எலக்ட்ரிக் டைபோல் இருக்கும், மின்னிருமுனை. அப்புறம் 9th இருக்கும், 10th ஒன்று இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல், 10th ஒன்று, 11th இருக்கும். 11th இம்பார்ட்டன்ட்ங்க, ஈகோ பொட்டன்சியல் ஆஃபீஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15th எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 17 எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீல்டிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 19th டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ 20th டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஈக்குவேஷன் யூனிட் எல்லாம் சேர்த்து கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி 21 கொரோனா டிஸ்சார்ஜ், இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க்லையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் பேஜ் நம்பர் சாப்டர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 120 119 120. ஸோ அதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் ஃபஸ்ட்டு 3மே இம்பார்ட்டன் தான். கரண்ட் இஸ் ஸ்கேலர், ஓகே, டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி, அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, 3மே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கான மேக்ரோஸ்கோபிக் படிச்சுக்கோங்க. நான் மைக்ரோஸ்கோபிக் நீங்கள் டீட்டெயிலே நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கல, ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் எடுத்ததுனாலே மார்க் வந்துடும். ஸோ அதனால் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸில் படிச்சுக்கோங்க. அதாவது 5th கொஸ்டின். 6th பார்த்தீங்க அப்படின்னா ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைசஸ், அதுவும் படிச்சுக்கோங்க. 7th இம்பார்ட்டன்ட் தான், 8th இம்பார்ட்டன்ட் தான். 8th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதாவது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி 13th 14th கொஸ்டின் இருக்குல்ல, கிர்ச்சாஃப் ரூல்ஸ், கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 85% இந்த கிர்ச்சாஃப் ரூல் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கிர்ச்சாஃப் ரூல் கேட்காத பட்சத்தில், அதாவது கொஸ்டின் நம்பர் 13 14 சொல்றேன், கிர்ச்சாஃப் ரூல் இருக்குல்ல அது. ஸோ அது கேட்காத பட்சத்தில் 17 18 19 20 21 இந்த 5 கொஸ்டின், ஜூல்ஸ் லா ஹீட்டிங், சீபெக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், அப்ளிகேஷன், சீபெக் எஃபெக்டோட அப்ளிகேஷன், இது எல்லாமே கேட்கலாம். இது கிர்ச்சாஃப் ரூல் கேட்காத பட்சத்தில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, இது ரெண்டுமே கேட்கல அப்படின்னா வேற எதாவது கேட்பாங்கன்னா, இப்போ நான் மேலே இருக்கிற சொன்னல 1 2 3 5 6 7 8 இது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. இதுதான் ப்ராபபிலிட்டி. இதை தவிர்த்து புதுசாக ஒன்று கேட்கணுன்ற மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பரில் அந்த அளவுக்கு எதுவும் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இது வரைக்கும் தரவாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டின் ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ இதில் வந்து அடுத்து சாப்டர் 3 எடுத்துக்கோங்க. சாப்டர் 3 பேஜ் நம்பர் 191. ஸோ செகண்ட் கொஸ்டின் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், 2nd 3rd 4th இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, 4th கொஸ்டின். 2nd 3rd 4th 3மே மார்க் பண்ணிக்கோங்க. 6th ஒன் பயோ சாவரட் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6th கொஸ்டின். அதே மாதிரி 8th கொஸ்டின் ஆம்பியர் சர்க்யூட் லா, பயோ சாவரட் லாவோட ஆம்பியர் சர்க்யூட் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th ஒன்று, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 10th ஹிஸ்டரிசஸ் 3 மார்க்கில் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா டயக்ராம் வரையணும். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக எழுதணும். 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா
ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 லைன் தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 13, 14, 15. 13 ஆம்பியர், 14 ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, 15 வந்து மீட்டர் கனெக்டட் இன் சீரிஸ் அது கேட்டிருக்காங்க. ஸோ 13, 14, 15 படிச்சுக்கோங்க. அப்புறம் 17th, 18th, 19th, சாரி 19 இல்லை 20. ஓகே, 19 கிடையாது 20th. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக படிச்சுக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நானே ஒரு சில கொஸ்டின் தான் ஸ்கிப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் நீங்களே ஒன்றா எழுதலாம். ஸோ அதனால் அதை நான் எடுக்கலை. ஸோ எதுலாம் அது எப்படி சொல்கிறது, டெஃபினிஷனு, ஸோ அந்த மாதிரி எதுலாம் இருக்கோ ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இப்போ 4th சாப்டர் எடுத்துக்கோங்க. 4th பார்த்தீங்க அப்படின்னா 260 பேஜ் நம்பர். ஸோ இதில் என்ன இருக்கா, இதில் செகண்ட் கொஸ்டின் ஃபாரடேஸ் லாஸ். ஓகே, செகண்டு, தேர்டு லென்ஸ் லா, 4th ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலு, லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டுமே இம்பார்ட்டன் தான். அடுத்து வந்து 5th எடி கரண்ட்டு, அடுத்து 6th 2, 3, 4, 5, 6 இந்த 6 படிச்சுக்கோங்க. 6th கொஸ்டின் இம்பார்ட்டன், 2 மார்க்ஸில் கேட்கலாம். இப்போ இந்த யூனிட் டெஸ்ட் 2 நடந்ததில்ல, ஸோ அதில் கூட கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அது. அப்புறம் வந்து 8th ஒன்று, 11th ஒன்று, அப்புறம் 14th ஒன்று, ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதெல்லாம் 14th வந்து நீங்கள் வந்து 5 மார்க்கில் படிக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே படிச்சிருவீங்க இல்லையா, ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து 15, 16 ரெண்டுமே இம்பார்ட்டன். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ 15, 16 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18th மார்க் பண்ணிக்கோங்க. 20th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. கிரிக்காஃப் ரூல் மாதிரி கியூ ஃபேக்டர் கேட்கல அப்படின்னா நமக்கு வந்து பவர் 22 கொஸ்டின் நம்பர், டெஃபினிஷன் ஆஃப் பவர் அது கேட்பாங்க. 20, 21, 22 இது 3 நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் எடுத்துக்கோங்க. 5th சாப்டரில் பேஜ் நம்பர் 283. 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினு, செகண்ட் கொஸ்டினு, தேர்டு கொஸ்டின் இது 3 நல்லா படிச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின் கூட ஓகே படிச்சுக்கோங்க. 1, 2, 3 நல்லா படிச்சுக்கோங்க. 5th ஒன்ல வந்து IR, மைக்ரோவேவ், யூவி இது 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. அதாவது அப்படியே லாங் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், மைக்ரோவேவ், எக்ஸ்ரே, ரேடியோ வேவ்ஸ், விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இது எல்லாத்தையுமே, அதாவது இந்த ரேஸ் இருக்குல்ல, இந்த ரேஸில் இருக்கக்கூடிய எல்லா யூசஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, கண்டிப்பாக இந்த எக்ஸ்ரேவோட யூசஸ், ஐஆரோட யூசஸ், மைக்ரோவேவோட யூசஸ் ஏதாவது கண்டிப்பாக இந்த யூசஸ் இல்லை ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் ஆகிடும் இதுல இருந்து. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நல்லா படிச்சு, அதாவது 1st, 2nd, 3rd நல்லா படிச்சுக்கோங்க. 5th நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொல்றது ஷார்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அதே மாதிரி 6th ரேர் தான், படிச்சு வச்சுக்கிறது நல்லது தான் 6th. அப்புறம் வந்து 8th வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மெக்கானிக்கல் வேவ், ஒய்ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல, வேற எதுவும் கிடையாது 5th சாப்டர். ஸோ அப்படியே செகண்ட் வால்யூம் எடுத்துக்கோங்க. 6thலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா 6th இருக்கு, நமக்கு வந்து 7th சாப்டரும் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 49 மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கு. அப்பா, இந்த 30 கொஸ்டின்ல அவ்வளோலாம் படிக்கணும்னா நான் சொல்றதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன், அது கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அது இல்லாமல் 4th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5th ஸ்னெல்ஸ் லா பார்த்துக்கோங்க. ரிவர்சிபிலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி 7th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், அப்புறம் 12th, 13, 16, 17. ஓகே, ஆமாம், ஓகே டன். 16, 17, 16 ஸ்டெல்ஸ் விண்டோ, அப்புறம் வந்து எண்டோஸ்கோப் ஒர்க்கு இல்லை 17th. ஓகே டன். அதே மாதிரி பவர் ஆஃப் லென்ஸ் 22, ரெயின்போ 26, 27, 28, 29, 30 இந்த 5 கொஸ்டினையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கான இல்லை, எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின்றது ஒன்று ப்ரெசென்ட் ஆகும். கான்செப்சுவல் கொஸ்டினா ரீசன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இது ஏன் நடக்குது, ஸோ இது எதனால நடக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 6th சாப்டர்ல நிறைய கொஸ்டின் இருக்கு. நிறையனா ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற கொஸ்டின் எல்லாமே கான்செப்சுவல் கொஸ்டின். இதுல இப்போ நான் சொன்னல இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து அதாவது கான்செப்சுவல் கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா அதுல இருந்து ஒன்று கண்டிப்பா வந்துடும். அது என்ன கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10, why do stars twinkle, அது ஒரு கொஸ்டினா. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா 13th கொஸ்டின், explain the reason for the glittering of diamond, டைமண்ட் ஏன் ஜொலிக்குது, வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். தமிழ் மீடியத்துக்கு இருக்கும் அது, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கும். அப்புறம் 17th கொஸ்டின், how does an endoscope work,
அப்புறம் பார்த்தீங்கன்னா 26th கொஸ்டின் ஹவ் ஆர் ரெயின்போஸ் ஃபார்ம்டு. அதே மாதிரி 28th கொஸ்டின் ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் ப்ளூ. 29 வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரெட்டிஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை டூரிங் சன்செட் அண்ட் சன்ரைஸ். அப்புறம் 30th கொஸ்டின் ஒய் டு கிளவுட்ஸ் அப்பியர் ஒயிட். இது எல்லாமே கான்செப்சுவல் கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேர் தான், நான் பார்த்த வரைக்குமே சொல்கிறேன். ஸோ அதனால இந்த கான்செப்சுவல் கொஸ்டின் வந்து ஒன்று வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் தான் நான் இந்த 2, 4, 5 இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கான்செப்சுவல் கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி 7th கொஸ்டின் 7th லெசன் எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 103. 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அது வேவ் ஃப்ரண்ட். 7th கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஹைகன்ஸ் பிரின்சிபல். ஓகே, 7th 8th 10thலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 11th 16th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஃப்ரெஸ்னல் ஃப்ரன்ஹோஃபர் டிஃபரன்ஸ். இது கண்டிப்பா டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 3 மார்க் பிரசன்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த 7th சாப்டர் ஃபுல்லாத்துலயுமே நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனா 7th சாப்டர் ஃபுல்லா குவார்டர்லி கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு பாதி இருக்கும், இல்லை அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்னும் சிலபஸ் வரல. ஸோ அதனால் நான் ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன். இனி சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமா எது வரைக்கும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து படிங்க. கிளியர். ஸோ 19th பார்த்தீங்கன்னா 17th சொன்னா ஆமாம், அதுக்கப்புறம் 19th படிச்சுக்கோங்க. ப்ரெசனல்ஸ் டிஸ்டன்ஸ் அது வரும். அப்புறம் வந்து 20th இம்பார்ட்டன் தான். 21 இம்பார்ட்டன் தான். 23 ரொம்ப ரொம்ப முக்கியம். 24 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து 26 அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்லாம் பயங்கரமாக இதுலேருந்து ஒன்று வந்துடும் எப்படியும். அப்புறம் 28 போலரைசர் அண்ட் அனலைசர். 29 இல்லை 30 மாலஸ் லா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 31 யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ் இருக்கும். 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரூஸ்டர்ஸ் லா. அப்புறம் 34 பைல்ஸ் ஆஃப் பிளேட்ஸு. அப்புறம் வந்து 35 இம்பார்ட்டன் தான். 37 படிச்சுக்கோங்க நிக்கல் பிரிசம். அப்புறம் வந்து 39 40 41 இது மூணுமே இம்பார்ட்டன் தான். அதில் வந்து 40 வந்து கான்செப்சுவல் கொஸ்டின். இந்த சாப்டரோட கான்செப்சுவல் கொஸ்டின் அதோட இதையும் சேர்த்து படி. 6th சாப்டர் கூட இதையும் இந்த ஒரு கொஸ்டினையும் சேர்த்து படிச்சுக்கோங்க 40th கொஸ்டினையும். அப்புறம் 41 இம்பார்ட்டன் சொல்லிட்டேன். 44 45 46 47 48 இது 5மே 44 விட்டுருங்க. 44 இம்பார்ட்டன் தான். பட் அது வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் பற்றி கேட்குறனால நம்மளே ஜென்ரலாக எழுதிடலாம். ஸோ 45 46 47 48 இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது 4மே பயாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பயாலஜியில் எழுதுனது கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டென்ட். ஸோ அதனால படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். இந்த 4மே இம்பார்ட்டன் தான். அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் 7th சாப்டர் முடிஞ்சிச்சு. அதான் ஆரம்பத்தில் சொன்னதான் 7th சாப்டர் ஃபுல்லாக இருக்காது. எந்த சப்ஹெட்டிங் வரைக்கும் இருக்குது அப்படின்றத சிலபஸ் வந்தோன்னே நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பர்ஃபெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 5 2 மார்க் 5 3 மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதான் ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா 2nd 4th 6th இது மூணுமே இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்க. மீடியமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே தரவா 2nd சாப்டர் 4th சாப்டர் 6th சாப்டர் ஸோ இது மூணுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியல் டைம் டேபிள் இன்னும் வரல. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி எதை எப்படி படிக்கணும் அப்படின்றத பெர்ஃபெக்டாக படிங்க. இன்னுமே வந்து படித்ததை நல்லா எழுதி பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம எழுதி பார்க்கறது தான். நமக்கு அது எழுதி பார்த்தோம் அப்படின்னா தான் அது நமக்கு மைண்டில் கரெக்டாக நிற்கும். ஈக்குவேஷன்ஸையும் மறக்காமல் சால்வ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். டெரிவேஷன் இருந்தால் அதை கரெக்டாக போட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ நல்லா பண்ணுங்கள். குவார்டர்லி எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும்ன்ற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை யூஸ்ஃபுல்லாக ஆக்குங்க. ஓகே, ஸோ டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.